சாய்ராம். என் அன்பு செல்லுமே, தனிமையில் இருக்கிறாய். எப்பொழுதுமே தனிமையில் மட்டுமே இருக்கிறாய். யார் வந்து பேசினாலும் உனக்கு பிடிக்கவில்லை. யார் எந்த ஒரு வார்த்தைகள் சொன்னாலும் பிடிக்கவில்லை. காரணம் என்ன தெரியுமா? ஏமாற்றங்கள் தான். வாழ்க்கையில் பல சோகங்கள் தான். நீயும் எல்லாரும் மாதிரி எல்லாரிடமும் பேசி எல்லாரிடமும் பழகி நல்ல நல்ல விஷயங்களை செய்து கொண்டிருந்தாய். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு புயல் வந்தது போல் அனைத்தையுமே அப்படியே மாற்றிவிட்டு போய்விட்டது. தனிமையில் இருந்தால்தான் நிம்மதி என்று சொல்லும் அளவுக்கு உன் வாழ்க்கையில் தனிமையை மட்டுமே விரும்ப ஆரம்பித்து விட்டாய். தங்கமே, தனிமையில் இருப்பது நல்லதா கெட்டதா என்று நான் உனக்கு இப்பொழுது சொல்ல வரவில்லை. நீ இப்பொழுது தனிமையில் இருக்க வேண்டாம் என்று சொல்கிறேன். வெளியே வா, 4 பேரிடம் பேசு. பேசு என்று சொன்னால் நம்பி பேசு என்று சொல்லவில்லை. உன்னுடைய சந்தோஷமாக பேசு. நிச்சயமாக சில சிரிப்புகள் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றும். தனிமையில் இருந்தால் ஒரு விஷயம் தோன்றும், அதுவே பல பல விஷயமாக அடுத்தடுத்து தோன்றிக் கொண்டேதான் இருக்கும். அது நல்ல விஷயமாக இருக்கலாம், கெட்ட விஷயமாக இருக்கலாம். அது எல்லா விஷயமும் படிப்படியாக தோன்றிக் கொண்டேதான் இருக்கும். அதனால் நான் ஒன்று சொல்கிறேன். இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் தனிமை தேவை கிடையாது. தனிமையாக இருந்தது போதும். வெளியே வா, உனக்கு என்ன பிடிக்குமோ செய். இதுவரை தோல்வியை பார்த்தாய் என்று சொல்வாய். என்ன சாய், நான் பட்டது எல்லாம் போதும், இதற்கு பிறகுமா நான் திரும்பவும் வந்து மற்றவரிடம் பேசுவது, என்னுடைய செயலை செய்வது என்று சொல்வாய். தங்கமே, அப்படி அல்ல. ஒரு முறை தோற்றால் அடுத்த முறையும் தோற்றுதான் நிற்பேன். அடுத்த முறையும் என் வாழ்க்கையில் ஏமாற்றம்தான் வரும் என்பது 1% கூட நீ நினைப்பது சரியில்லை. நான் நிச்சயமாக சொல்வேன். நீ இனி எடுத்து வைக்கும் ஒவ்வொரு முடிவும் சரியாக இருக்கும். நீ பலரிடம் பேசு. யார் யார் எப்படி இருக்கிறார்கள், என்ன முறையில் அவர்களுடைய செயலில் அவங்க கையை ஆளுகிறார்கள் என்று கூர்ந்து கவனித்துப்பார். எல்லாமே உனக்கு ஒரு நல்ல பாடமாக இருக்கும். வாழ்க்கையில் தோல்வி அடையாதவனே கிடையாது. ஆனால் அந்த தோல்வியை தான் ஒரு முன் உதாரணமாக எடுத்துக்கொண்டு அவன் வாழ்க்கையில் அவன் பெரிய இடத்திற்கு வருகிறான். அந்த மாதிரி நீ இப்பொழுது தோல்வியை பார்த்து நீ இன்னும் சிறிது நாட்களில் பெரிய ஆளாக வருவாய். தோல்வி உனக்கு எடுத்துக்காட்டாக என்ன தவறு செய்தோம், எப்படியெல்லாம் நாம் திருத்திக் கொள்ள வேண்டும் என்று யோசித்து திரும்பவும் முயற்சி செய்து விட்ட இடத்திலிருந்தே தொடர்ந்து வா. உன் வாழ்க்கை மிக பிரகாசமாக இருக்கும். உன்னுடைய கவலை என்னவென்று ஒவ்வொன்று நான் அறிவேன். அதனால் எந்த ஒரு கவலையை நினைத்து பயப்படாமல் எப்பொழுதுமே நீ நிதானமாக இரு. உனக்கான தேவைகள், உனக்கான அனைத்தும் நிச்சயமாக பூர்த்தி செய்து உன்னுடைய வாழ்க்கையை நான் மேலும் மேலும் வளர வைப்பேன். உனக்கென்ன, என் சீரடிக்கு வர வேண்டும் என்று ரொம்ப நாளாக ஆசை. தங்கமே, நிச்சயமாக வருவாய். நானும் உன் வீட்டில்தான் இருக்கிறேன். உன் வீடே எனக்கு ஒரு கோவில்தான். நீ என்னை அப்படித்தான் வணங்குகிறாய். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் என்னை எப்படியெல்லாம் நீ வணங்குகிறாய் என்பது எனக்கு தெரியும். உன் வீட்டிற்கு வந்துவிட்டேன். இனி ஒரு நாளும் ஒரு பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் கவலை என்பது இருக்காது. நிச்சயமாக நல்லது மட்டுமே இருக்கும். தைரியமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.